சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற புத்தாண்டு எல்லாருக்குமே பாபாவோட ஆசீர்வாதத்தோட எந்த விதமான கஷ்டங்களும் குறைகளும் இல்லாத ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பாபாவை பிரார்த்திப்போம். இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஒரு அற்புதமான பாபா வாழ்ந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு மிராக்கிள், அது இப்பயும் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு பிரமிப்பாக இருக்கும். அந்த மிராக்கிள் என்ன? அதுவும் இந்த புத்தாண்டுக்கும் அந்த மிராக்கிள்க்கும் அந்த லீலைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். பொதுவாகவே இந்த பாபா பக்தர்களுக்கு ஷிர்டியிலேருந்து இந்த ரஹாத்தா அப்படின்ற அந்த இடத்துக்கு போற வழியில ஒரு மரம், அந்த மரத்தை கல்ப விருக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீ. என்னங்க அர்த்தம்? உங்களுக்கு என்ன ஆசை இருந்தாலும் ஒரு மரம் அதை நிறைவேற்றுமா அப்படின்னா கட்டாயமாக நிறைவேற்றும். இது எப்படிங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இது நான் சொல்ற விஷயம் கிடையாது. பாபா பக்தர்கள் எல்லாருமே அனுபவித்த ஒரு விஷயம், இப்பயும் அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா அது எப்படி அப்படின்றது முதல்ல நான் சொல்றேன். பாபா வாழ்ந்த காலத்துல குஷால் சந்த் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை பார்க்கறதுக்கு அவர் எங்க இருந்தார் அப்படின்னா ரஹாத்தால இருந்தார். அந்த ரஹாத்தால அவரை போய் பார்க்கறதுக்கு பாபா அந்த வழியா போகும் பொழுது இந்த மரத்துல, நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, இந்த மரத்துல கொஞ்ச நேரம் நின்றுட்டு உட்கார்ந்துட்டு அப்புறம் தான் போவாராம். பாபா அந்த மரத்துக்கிட்ட, அந்த மரத்துக்கு கீழே நின்னதுனாலதான் அந்த மரத்துக்கே கல்ப விருக்ஷம் அப்படின்ற ஒரு பேரை நம்ம சூட்டியிருக்கோம். இந்த மரத்துக்கு இயல்பாகவே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னா, அந்த மரத்துல அந்த ட்ரீல வரக்கூடிய அந்த ஃப்ரூட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு இயல்பாகவே ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கு. என்னன்னா, ரெண்டு அப்படியே ஒட்டி 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 அப்படியே வருமா. அந்த மரத்துல தானா வர அந்த ஃப்ரூட் எல்லாமே அப்படிதான் வருமா. இது நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ ஒரு அற்புதமான மரம் அந்த கல்ப விருக்ஷம். இப்ப எதற்காகங்க இதை நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. சாய் மஹிமா அன்ன சேவா ஒரு அற்புதமான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. என்னன்னா, அந்த கல்ப விருக்ஷம்ல நியூ இயர் அன்று, அதாவது ஜனவரி 1ஆம் தேதி, Jan 1, 2026, ஜனவரி 1ஆம் தேதி அந்த கல்ப விருக்ஷத்துல இந்த தன யோக ஹோமம் மற்றும் மகா அன்னதானம் பண்ண இருக்காங்க. இப்போ நம்ம எதற்காக இதுல கலந்துக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். நிறைய பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில பண வரவு அப்படின்றது ஒன்று ரொம்ப கஷ்டமா இருக்கும். எவ்வளவோ சம்பாதிக்கிறவங்க, ஆனா பண வரவே இல்லை. சில பேருக்கு பணம் வரும், ஆனா அந்த பணம் தங்காது. செல்வம் நம்ம கிட்ட தங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும். அப்போ பண வரவுக்கும் செல்வம் நம்ம கிட்டேயே தங்குறதுக்கும் திடீர் பண வரவு, இது எப்படிங்க நீங்க சொல்றீங்க? அதுதான் ஒரு உதாரணத்துக்கு, சில பேருக்கு நம்ம கடன் கொடுத்துருப்போம், ஆனா அதே பணத்தை திருப்பி கேட்டா அவங்க தரமாட்டாங்க. அந்த மாதிரி பணம் உங்களுக்கு வரக்கூடியதாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஹோமத்துல கலந்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு நிறைய பணம் இருக்குங்க, ஆனா ஒரு சொத்துன்னு சேர்க்கவே முடியல, பணம் வருது ஆனா தங்க மாட்டேங்குது, இந்த மாதிரி ஏதாவது உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்தா தன யோக ஹோமம்ல கண்டிப்பா நீங்க கலந்துக்கோங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வரக்கூடிய இந்த நம்பர், நம்ம சாய் மஹிமா அன்ன சேவாக்கு கால் பண்ணி அவங்க என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அந்த டீட்டெயில்ஸை கொடுத்து நிச்சயமாக இந்த ஹோமத்திலையும் அன்னதானம்லையும் நீங்க கலந்துக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. காரணம் என்ன? அவங்க நம்மளுக்கு நல்லது தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் வச்சு பூஜை பண்ணி அதை நம்ம வீட்டுக்கு பிரசாதமா, ஒரு பொக்கிஷமா, ஒரு கிஃப்டா அனுப்பி வைக்க போறாங்க. அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்களே சந்தோஷப்படுவீங்க. அதனால பாபா பிரசாதம் உங்களை வந்து சேரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் சொன்ன மாதிரி இந்த தனயோக ஹோமம் மற்றும் இந்த மகா அன்னதானத்துல நீங்க கலந்துக்கணும். இது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப சிறப்பா இந்த வாட்டி ஒரு தூப பொடி கொடுக்குறாங்க. என்னங்க அதுல அவ்வளோ சிறப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அது நான் பார்த்தேன், அவ்வளோ சிறப்பா இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த வில்வ இலை இருக்குல்லங்க, அதை வச்சு இந்த அருகம்புல் அப்படின்னு இருக்கு, ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அந்த அருகம்புல். அந்த அருகம்புல்லை எடுத்து இந்த அந்த வில்வ இலைகள் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி நிறைய அற்புதமான விஷயத்தால பண்ண அந்த தூப பொடி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா பெரிய விஷயம். ஏன்னா சாதாரணமா வில்வம் வாங்கவே முடியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வில்வ இலையால பண்ண ஒரு தூப பொடி அப்படின்னு கிடைக்கிறது
இன்னும் அற்புதம், அந்த தூபப்பொடியும் பூஜையில் வைக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஏன்னா ஒரு gift, ஒரு பொக்கிஷம் நம்மளை வந்து சேருதுன்னா ஷிர்டியிலேருந்து அது வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்ப விருட்சத்தில் நடக்கக்கூடிய பூஜையிலேருந்து வருது அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பெரிய குடுப்பினை இருக்கணும். உங்களுக்கும் நிச்சயமாக சொல்லும்போது, ஆஹா இதெல்லாம் எனக்கும் கிடைக்கணும், எங்களுக்கு பணவரவு இருக்கணும், எங்கள் வீட்டில் பணம் இருந்தாலும் அதை சேர்க்க முடியலையே அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு, இவ்வளோ மனக்குறை உங்களுக்கு இருந்தால் இந்த ஹோமத்தில் நிச்சயமாக நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஏன்னா இது கலந்துட்ட உடனே நீங்கள் எனக்கு நிச்சயமாக சொல்லுவீங்க, அம்மா எனக்கு அற்புதமான பணவரவு இருக்குது, எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, செல்வம் எங்கள் கிட்ட சேர்றது அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் சொல்லுவீங்க. அதனால இந்த வாய்ப்பை தவற விடாமல் இந்த ஹோமத்தில் கலந்துண்டு பாபாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.